சொன்னீங்க? அருமையா சொல்லிட்டியே. என்ன சொன்னா? பெருமை தவா மிகுந்த எருமை மாடுகளோடு. ஏண்டா எருமை மாடுல சொன்னோம். பாத்துமா நோவாத அடிமா. அடிக்கிறதுல என்னடா நோவாக அடிக்க முடியும்? அப்பதான் பிடிக்கும். பெருமை தவம் மிகுந்த அருமை மாதர்கள் அப்புறம் எருமை மாடு நீங்கிறாங்களே. அப்புறம் வீட்டுக்கு வந்த மூத்த மனைவியோ மூத்த மருமகள் பெருந்தினி துண்ணா எங்கன்னா குடும்ப விளம்படுமா? சொன்னாங்களே எதுல ஏறி வரன்னு சொன்னாங்க கேளுங்க. நான் பெருந்தினியா என் பேரு? ஆனா எல்லாத்துக்கும் சொன்ன பாரு. என்னடா இது? வெளியேறி எதுல ஏறி வரோம்? நீ சென்றோட விசாரிப்போ. அக்கா சொல்வதை மட்டும் ஒழுங்காக கேட்டு சொல். சொன்னதான் நான் சொன்னேன். எங்க சொல்றேன்? எதனடா வந்த நானு? பல்லக்குனா பொதுவாக பல்லக்கு என்றால் இரண்டு பல்லக்குனா எனக்கு தெரியும். பாடி தானே வந்தியா? அட பாவி பூஜாவி. பல்லக்குனா பாடுதானே என்னமா? ஏன்னா பல்லக்கு என்பது இரண்டு சக்கரம் இருக்கும், இல்லன்னா 4 சக்கரம் இருக்கும். ஆனா நீ சொல்லும் வாகனத்திற்கு எத்தனை சக்கரம் உண்டோ? அதுக்கு 4 பேர் போகணுமே. அது மட்டுமா? நான் 1 2 பேர் பார்த்தனியா? ஒரு பேர் தேவி மகள் போடலே. என்னடா சந்தேகம்? 100 பேர் வரேன்றீங்களா? இந்த 100 பேர் வரையில வெடிகால யார் சீர் சாணி போடுவீங்க? ஏண்டா இதெல்லாமாடா ஒரு கேள்வி அறிவு இருக்கா? ஏம்பா யார் போய் சாணி போடுவாங்க வெடியலாம்? ஏண்டா எப்படி கேட்கணும்? நான் கேள்வி கேட்டுங்க நீ. யாரு வெடிகால ஏன் சாணி போடுறாங்க கேட்ட 100 பேர்ல. நோ இது தெரியாதா? யாருக்கு அவசரமா வந்து அவங்க போய் முதல்ல போடுறாங்க. ஏய் வாயே. ஏய் சொல்றதுக்கு நீ அங்க இருந்து வந்த. யாரு ரொம்ப அவசரமா இருக்குதோ சந்தேகமா? ஏய் அது இல்லடா. சாணம் தெளிப்பது. அதான் இப்ப எங்கடா சாணி பொறியாச்சு போடுறாங்க. ஒரு ஜெகத்துல தண்ணி தெளிச்சிட்டு உப்பு மறுபடி போய் பத்துறாங்க. 3 மணி வேலை தான் செய்யறாளா? போய் ஏய்ப்புனா ஏதுக்க மாட்டான். நான் கூல கரோடு வாங்கி வச்சு ஏய்ப்புனா தான் வருவான். டேய் நீ உங்க அதை விடுடா. நாங்க எப்படி வரமா? எப்படி? ஏண்டா ஓரகத்தி மார்கலோடி ஒய்யார நடந்து ஓரகத்தி மார்கலோடி ஒய்யார நடந்து ஓரகத்தி மார்கலோடி ஓரகத்தி மார்கலோடி ஒய்யார நடந்து ஓரகா மண்டபவனோ நாங்க எத்தனை பேர் வருவோம் சொன்னா? எத்தனை பேருமா? 100 பேர். 100 பேர்கள். எங்களை பார்க்கவே உனக்கு எவனமா இருக்குது? எனக்கு கூட மனசார வாய்க்கலான் தான் ஒரு ஆசை. காவல் வாழ்த்துவதற்கு வயதில்லை. நல்ல உள்ளம் இருந்தால் போதும். நல்ல உள்ள இருந்தா போதும். சரியா? உள்ளதுமா? வாழ்த்துன்னு நினைக்கிறியா? உள்ளது. இருக்கட்டும், நான் அப்படியே உள்ள வச்சுக்க. சரிமா. வாழ்த்துன்னு நினைக்கிறியா? வாழ்த்துடா ராஜா. ஏமா தாயாரே மொத்த பேர் ஒண்ணா நில்லுங்க. சதீஷ் ப்ளீஸ் கம். இவரு ஆங்கிலத்துல பேசாம இருக்க மாட்டார் பொழுது தெரியலனாலும் பேசிருத்து. சொல்லு ஆயிட்டுமா என்ன தப்பான கை அடிக்கிறா? டேய் சதீஷ் ராணி இருக்காங்களா? மறைக்காம நில்றா. சரி சரிமா வாய்த்துட்டுமா? வாய்த்துனா என் நாயாரே தட நான் பாப்பனோ பார்க்க மாட்டோம் உங்களை. ஐயோ ஏண்டா மாதிரி போகல செத்துற வர்றியா?
நீ சாவடிக்க வெளிய வந்தியா? இல்லப்பா அப்படி சொன்னீங்க அதனால கேட்டேன். அவருக்கு டாக்டர் 4 வச்சிருக்காரு. ஐயோ 4 வச்சிருக்காரு. பாப்பனும் பார்க்க மாட்டேன்றோம். மாறி இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்படா. வாழ்த்திட்டு போயிடு. அம்மா வாழ்த்துட்டுமா. வாழ்த்துப்பா. அம்மா நகை நெட்டுமா. நகை நெட்டுமா. பூ பொட்டுமா. பூ பொட்டுமா. மங்களகரமா வெளிய வந்துட்டீங்க. அழகா வந்திருக்கேன்டா. உன் தாடிகள் அழகா நல்லா பாவி நீ வாடி இந்த தங்கச்சி போய் பார்க்கட்டும். தைசா வைக்க பாருங்க. பத்தலையா அந்த கோடு வைத்து வெளியே சொல்லு. வாயிலே வச்சா எங்க அடிக்க போறேன். 5000 ரூபாய் வீணா போகும். என்னப்பா சொன்ன நீ? அப்படி இல்லம்மா, உங்க தாலி நிலைக்க நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அவங்க திக்கு வாய்மா. உங்க தாலி நிலைக்குன்னு சொல்றது தாலி அறுக்கணுமா? யாருக்கான்னு சொல்றான் அவனுக்கு நீ சப்போர்ட் வர. என்ன சொல்லு போய் மாடி மாடி ஏறிடுமா. இப்படி ஏழா கூடமா பேசிட்டு இருந்த எங்க வீட்டுக்காரன்டா சொல்லி அவ்வளவுதான் உங்க பொண்டாட்டி சாலியை கலைக்க சொல்றேன். என் முன்னாடி ஜெயிக்க முடியாது. ஏண்டா அவன் நைட்டி போட்டுக்கறாளே. ஏண்டா உன்ன சௌகரியமா போச்சு. ஒரே கொஞ்சோண்டு கிருஷ்ணால ஊத்திட்டு வெத்து குச்சி கீச்சு வச்சா போதும். அதோட ஒரு மாதிரி ஆமாண்டா. ஆளை உருக்கி அத்துறீங்க. அப்படி இருந்தாலும் தங்கமகளா அக்கா, என் மனதிலே ஒரு சந்தேகம். என்னக்கா சந்தேகம்? காடு சென்ற வண்டர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா இருக்கிறாங்களே. அல்லது காட்டிலேயே செத்துட்டாங்களா? சந்தேகம் வந்துச்சாக்கா. அக்கா, இந்த வீட்டுக்கு பெரிய மருமக நீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல. எங்களை போய் கேக்குறீங்களே, எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? அக்கா எனக்கு முன்ன பிறந்தவங்க நீங்க. உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாதக்கா. தெரியாதுக்கா. சரி யாரெல்லாம் கேட்பது? வீட்டுக்கு பெரியவங்க மாமியார் ஆமா அவங்களுக்கு என்ன சொல்ற போறாங்க? பாருங்க பார்க்கலாம். வாங்க போலாம்.